ஆபகூக் புத்தகம் வேதாகமத்தில் மிக வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசன நூல். இது மனிதன் தேவனிடம் பேசும் நூல் மட்டுமல்ல, தேவனுடன் போராடி இறுதியில் தேவனை பிடித்துக் கொள்கிற விசுவாசத்தின் கதை. ஆபகூக் தன் காலத்தில் அநியாயம் பெருகுவதை பார்த்து வேதனைப்படுகிறான். நீதிமான்கள் நசுங்கப்படுகிறார்கள், தீயவர்கள் வெற்றியடைகிறார்கள். அவன் தேவனிடம் கேட்கிறான், கர்த்தாவே, நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீரா? நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர்? தேவன் பதிலளிக்கிறார், நான் செய்கிற காரியத்தை நீ பார்த்தால் நம்ப மாட்டாய். அநியாயத்தை தண்டிக்க இன்னும் கடுமையான ஜனத்தை நான் எழுப்புகிறேன் என்கிறார். இது ஆபகூக்கிற்கு இன்னும் பெரிய குழப்பமாக மாறுகிறது. ஒரு தீயரை தண்டிக்க இன்னும் தீயரை பயன்படுத்துவது எப்படி என்று மீண்டும் தேவனிடம் வாதிடுகிறான். அப்பொழுது தேவன் ஒரு நிரந்தர சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். சூழ்நிலையால் அல்ல, பதில்களால் அல்ல, தேவனின் குணத்தை நம்புவதால் மனிதன் உயிரோடிருப்பான். 3ஆம் அதிகாரத்தில் ஆபகூக் கேள்விகளை விட்டு வணக்கத்துக்குள் நுழைகிறான். பதில் கிடைத்ததால் அல்ல, தேவன் யார் என்பதை அறிந்ததால். அவன் கூறுகிறான், அத்திப்பழம் இல்லாவிட்டாலும், திராட்சை விளையாவிட்டாலும், வயல்கள் வெறிச்சோடினாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆபகூக் புத்தகம் நமக்கு சொல்லும் செய்தி இது. சூழ்நிலை மாறாவிட்டாலும் தேவன் மாறுவதில்லை. விசுவாசம் என்பது எல்லாம் சரியாகும் என்பதல்ல, எல்லாவற்றிலும் தேவனை பிடித்துக் கொள்வதே விசுவாசம்.